ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு டிஃபன் தான். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ வந்து நான் ஸ்டஃப்டு சப்பாத்தி, நான் மஷ்ரூம் வச்சு ஸ்டஃப்டு பண்ணி சப்பாத்தி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பன்னீர்லேயும் செய்யலாம், எக்லேயும் செய்யலாம், இல்லை வெஜிடபிள்ஸ்லேயும் செய்யலாம். ஸோ நம்ம டிஷ்குள்ளே போகலாமா? இப்போ வந்து இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி நான் செய்கிற மாதிரி செய்யலாம். இதுவே நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தாலும் ஃபுல் சப்பாத்தி தட்டிட்டு அது மேலே இந்த மஷ்ரூமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு சப்பாத்தியை திருப்பி போட்டு சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தனுப்பலாம். இப்போ வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு, உப்பு, ஆயில், சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நான் சுடு தண்ணி வச்சு தான் பிசைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பும் ஆயிலும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணி போட்டுட்டு நான் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கீ இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா ஈவினிங் நைட்டு கூட சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மாவு நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லை. வேணும்னா கேர்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி மஷ்ரூம் மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுனால அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். நீங்கள் இன்னும் முட்டை ரொம்ப பிடிக்கும்னா முட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பிசைஞ்சிட்டேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஏர் டைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் மசாலாவுக்கு போகலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோடனே ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஆனியன் நான் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு டொமேட்டோ எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனியன் வதங்கினோடனே டொமேட்டோ போட்டுக்கலாம். ஒரு டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 3 போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. என்னென்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுங்க டிஃபனு. சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் அவங்களுக்கு இப்போலேருந்து நீங்கள் சாதம் கொடுத்து பழகினா தான் அவங்க பெருசாக இருந்தால் சாதம் அதெல்லாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் காலியாக வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்படி பழகினோன்னா இப்போ சில பேர் மேகி எல்லாமே கொடுத்து விட்றாங்க. வீக்லி ஒன்ஸ் சப்பாத்தி மட்டும் நான் பாப்பாவுக்கு வந்து மேகிலாம் கொடுக்குறதே கிடையாது. ரொம்ப அடம் பண்ணேன்னா அந்த பாஸ்தா வேணால் பண்ணி கொடுப்பேன். அதுவும் வீட் பாஸ்தா வாங்கி கொடுப்பேன். ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸ் காலியாக வரணுன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும்ல. ஸோ அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் சப்பாத்தி பண்ணி கொடுப்பேன். மீதி நாள்லாம் ஏதாவது ஒரு சாதம்
அவள் மோஸ்ட்லி சாம்பார் சாதம் கூட்டு சாதம்லாம் சாப்பிட மாட்டாள். ஆனால் நான் ஈவினிங் வந்தோடனே சாம்பார் சாதம் இல்லை பால் சாதம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சாதம் தான் ஊட்டி விடுவேன். ஸோ வந்து லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது மீல் மேக்கர் ரைஸ் இந்த மாதிரி தான் அவள் வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு போவாள். அதில் கொஞ்சம் மீந்துடும், ஆனால் முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு வருவாள். சாம்பார் சாதம்லாம் வச்சா அப்படியே ரிட்டன் வரா. ஸோ நீங்களாம் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு வேணால் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு செஞ்சோன்னா அது சாப்பிட்டுட்டு வந்துடுவா. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் இடிக்கல்ல தான் இடித்து போட்டிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு போட்டு நல்லா மஷ்ரூம் இந்த மாதிரி தண்ணி விட்டோம் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும். இப்போ நான் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பெரிய ரவுண்ட் சப்பாத்தி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து செஞ்சுக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ நான் ஒரு சப்பாத்தி தட்டிக்கிறேன். ஒரு பெரிய சர்க்கிளாக இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி தட்டிட்டு அதை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்க்கிள் ஷேப்பும் ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பும் கட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மூடி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இது 5 பீஸ் போட்டுட்டோம்னாலே நல்லா. நான் சொல்கிறது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பொண்ணுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மஷ்ரூம் அதில் வச்சுட்டு மேலே ஒரு சப்பாத்தி போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கே நான் வச்சுருக்கேன். 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்லலாம் உங்களுக்கு வெளியே வராது அந்தளவுக்கு. சென்ட்ரல்லையும் கொஞ்சம் அழுத்தம் விட்டுங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா இதாகிடும். நான் மார்னிங்க்கு வந்து டொமேட்டோ தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த சப்பாத்தியை வந்து பேக் பண்ணிட்டேன். டொமேட்டோ தோசையும் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு நெய்யோ இல்லை பட்டரோ இல்லை பட்டர் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டு நான் சுட்டுட்டு எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து சப்போட்டா வச்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டு, இப்போ சப்போட்டா சீசன் இல்லை, ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு